உறவுகளுக்கு வணக்கம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மாலை முரசு தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க, டிவி விவாத நிகழ்ச்சி. அதில் தங்கை மதிவதினி திராவிட கழகத்தை சேர்ந்த அவங்க தங்கச்சி அந்த கருத்துக்கள் எடுத்து சொல்லும்போது இந்த அர்ஜுன் சம்பத், அதாவது சங்கி சம்பத்துன்னு தான் சொல்லணும், ஆர்எஸ்எஸ் அந்த சங்கி சம்பத்து அந்த தங்கை என்ன பேசுனோட காது கொடுத்து கேட்காம பொறுக்க முடியல. ஏன்னா தங்கை இன்னைக்கு பெண் பிள்ளைகள் அரசியல் களத்தில் வாரத இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகளால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இது பெரியார் இங்கே ஒரு தமிழ்நாட்டில் வர மாதிரி பெண்கள் எந்த மாநிலத்திலையும் வரல. அப்படியான வந்தாலும் கூட கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியாக, சமூக நீதி ரீதியாக பேசக்கூடிய பெண்கள் மிக 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 கம்மி. அப்படி ஒரு தங்கை பேசும்போது அது உன் மக வயசு தான் இருக்கும். அதை நீ காது கொடுத்து என்ன சொல்லுதுன்னு நீ கைத்தட்ட வேணாம். அது என்ன பேசுதுன்னு உன்னால் கேட்க முடியாதா? துண்டை தூக்கி போட்டுவிட்டு பெண் பிள்ளையை போய் நீ அடிக்கிறதுக்கு போற. நீ இதே மாதிரி ஆட்ட அந்த இடத்துல இருந்திருக்கணும். நான் உன்னை ஒரே அறையில் வெளுத்தாட்டிருப்பேன். உனைய எவ்வளோ உனக்கெல்லாம் உனக்கு சங்கி பேல போய் ஒரு பெண் பிள்ளைகிட்ட என்ன ஒரு வீரத்தை காட்டுற, அது திருப்பி செருப்பை காட்டி உனக்கு அடிச்சிருந்துச்சுன்னா அந்த இடத்துல அது பெரியார் திராவிட கருத்து இந்திய சித்தாந்தம் உன்னை அடிக்கலை. இதே எங்கள் சிவாங்க மண் மாதிரி நீ ஒரு பெண் பிள்ளைகிட்ட பேசிட்டீங்கன்னா, அரசியல் சார்ந்து இல்லாத பெண்கிட்ட பேசி செருப்பை கொண்டு அடிச்சே இருக்கும். எப்படா நீ என்னை அடிக்க வருவோம் அப்படின்ட்டு. ஆனால் அது கருத்தியல் ரீதியாக இருந்ததுனால அந்த தங்கை கொஞ்சம் இங்கிட்டு நகடக்குள்ள இல்லை, நீ என்ன செய்யணும்ட்டு அப்படியே தான் நின்று இருக்கிற தங்கச்சி. நீ என்ன அரசு உங்களுக்கு என்ன உங்களால் இங்கே கருத்தில் என்ன பேசணும் உங்களால் தாங்க முடியல ஒத்துக்கிட்டு போங்களடா, வேற மாநிலத்துக்கு போங்கடா, எங்கே போங்கடா. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரியார் மண் இப்படி தான் நாங்கள் பேசுவோம். இது சமூக நீதி ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களால் பொறுத்துக்கிற முடியலன்னா கிளம்பி போங்க. இங்கே உட்காந்து இவங்கள மாதிரி ஆளுகளை எதுக்கு டிவி விவாத நிலத்தில் கூப்பிடுறீங்க? இந்த சங்கி பயிலில் இல்லை சங்கி பயில கூப்பிட்டு எங்களை மாதிரி ஆளுகளை கூப்பிடுங்க. இவங்களை உள்ளே வச்சு வெளுத்து விட்டுப்புறோம். இவங்கெல்லாம் சங்கி பயிர்களா போய் ஒரு கந்திர பெண் பிள்ளைய என்ன பேசுதுன்னு உடல் இல்லாமல் நீ உட்காந்துக்கிட்டு நீ அங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஆனாள் சீனிவாசன் இவர் திமுக சட்டமன்ற உறுப்பினர்லாம் தடுக்க போகிறவங்க அப்படியே மறுகிறாப்புல. ஏதோ அந்த குடியார பயில சண்டைக்கு போவாங்க. இல்லை ஒரு பெண் பிள்ளைகிட்ட என்ன உன்னோட வீரத்தை கட்டுற? உனக்கு என்ன திமிரு? நீ இந்த பிஜேபி 10 வருஷமா அந்த பாரதிய ஜனதா வரணும் இல்லை, எங்கே இருந்த? இந்த பாரதிய ஜனதா இங்கே வந்துச்சு மத்திய ஒன்றியத்தில் வந்தவனே இங்கே ஃபுல்லாக சும்மா இருக்கேன், ஃபுல்லாக ஒரு காவி துண்டை போட்டுக்கிட்டு நான் ஒரு புதுசாக பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களெல்லாம் வெளுத்து விட்டுருவோம் பார்த்துக்குங்க. சும்மா பெண் குழந்தைகள் வாரதுகள்கிட்ட போய் நீ கருத்து கேளுங்கடா, கேட்க முடியாது போங்கடா. ஒரு பெண் பிள்ளை எப்படா நீ கைதுங்க? ஆர்எஸ்எஸ் நாய், உன்னையெல்லாம் நாயின்னு கூப்பிடணும். நீ பேரை மாற்றி வச்சுக்க, அர்ஜுன் நாயின்னு வச்சுக்க. அர்ஜுன் சம்பத்தாமல சங்கி பேல பெண் பிள்ளைகிட்ட போய் எடுத்து கட்டுற. நீங்க எப்படி உங்க சித்தாந்தமே அப்படித்தானே? அது என்ன ஒரு கருத்தியல் ரீதியாக உங்களை பேச தெரியாதா? அவங்க கருத்து வைக்கிறாடா, உங்க கருத்தை வைங்களடா. நீ என்ன கருத்தை நீங்க உங்க கருத்துக்களை வைங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம், மக்கள் எந்த கருத்தையுமே ஏற்றுக்கிறட்டும். உங்களை இங்கே புறக்கணிக்கிறாங்க இல்லைங்க. நீ கூவி அண்ணாமலை குடிக்க தெரிஞ்சல, அண்ணாமலை எல்லாம் முடிச்சா? இங்கே திராவிட மண், இது சமூக நீதி. இங்கே உங்களோட இதெல்லாம் வேகாதீங்க. இங்கே கருத்தியல் ரீதியாக பேசுங்க, நாங்கள் இப்போ கொடுத்துக்கிறோம், நாங்கள் பதில் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் இப்படி மீறிக்கிட்டு துள்ளிக்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் ஒத்திதே விட ஒன்றே விட பார்த்துக்குங்க. வார்த்தைகளை இதாக பேசணும். பெண் பிள்ளைகளை கொண்டு பெண் பிள்ளைகிட்ட என்னடா உங்களை வீரத்தை கட்டுறிய? அரசியல் நடத்தல, கருத்தியல் ரீதியாக இல்லைங்கடா. இந்த ஆர்எஸ்எஸ் நம்ம நினைக்கிறோம்ல, ஆர்எஸ்எஸ் ஏன் வரக்கூடாது நினைக்கிறோம். ஆர்எஸ்எஸ் இவங்களோட நோக்கமே அதுதான். பெண்கள் பொது இடத்துல உட்காரக்கூடாது, பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடாது, பெண் பிள்ளைகள் நல்ல ஒரு கருத்துக்களை பேசக்கூடாது. வேற்றுமை ஒற்றுமை இவங்களாம் யார் என்ன இவங்களுக்கு இப்படியே சங்கி பயிலா இதோட நிறுத்திக்கிங்க. இப்படி இதுகளை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்கனையா வச்சு ரோட்டில் வச்சு வெளுத்து விட்டுற பார்த்துக்குங்க.